لا حول ولا قوة إلا بالله. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. وما خلقت الجن والإنس إلا ليعبدون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்ட வசனம் நிறைய அமர்வுகளில் நாம் தெரிந்த நமக்கு பரிச்சயமான வசனங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய சூரத்து தாரியாத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்களில் ஒன்று. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எடுத்துரைப்பான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன். அல்லாஹுடைய இந்த வசனத்திற்கான அர்த்தமாக இருப்பது, நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை படைப்பதற்காக வேண்டியே தவிர வேறு காரணங்களுக்காக படைக்கவில்லை. ஆக நம்முடைய படைப்பின் நோக்கமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறான் அல்லாஹ்வை வணங்குவது. இந்த வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக நம்முடைய தெளிவுக்கு வரவேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்று. அல்லாஹ்வை வணங்குவது இது மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் கிடையாது. அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது மட்டும் அவசியம். அந்த அளவுக்கு மட்டும் நின்றது கிடையாது. மாறாக அல்லாஹ்வை வணங்குவது எந்த முறையில், எந்த அடிப்படையில் அல்லாஹ்வை வணங்கினால் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் முழுமையடையுமோ அந்த வழியில் அல்லாஹ்வை வணங்குவது. பொதுவாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய எல்லோருக்குமே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுவனத்தை கொடுப்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் கிடையாது. ஏன் அப்படி? அல்லாஹு ரப்புல் ஆலமீனை வணங்குற எல்லோருமே அல்லாஹுவை மட்டும் வணங்குறது கிடையாது. இங்கே இந்த வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லியிருப்பான், இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காக மட்டும். இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அழகாக தஃப்சீர் செய்வாங்க, இல்லா லியஅபுதூன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லா லியுவஹிதூன், என் ஒருவனை மட்டுமே வணங்கணும். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இட்ட கட்டளையாகவும் இருக்குது, நம்முடைய படைப்பின் நோக்கமாகவும் இருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்ட நாம் இதில் இன்னும் தெளிவு கிடச்சிருக்கோம். தௌஹீதிய வாழ்க்கைக்கு எவ்வளவு சிறப்புகள் நமக்கு இருக்குது. இந்த ஏகத்துவ வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக நாம் மேற்கொண்டோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்காக வேண்டியே கொடுக்கப்பட்ட சிறப்புகள் ரொம்ப ஏராளம். இப்போ அந்த சிறப்புகளை பற்றி ஒன்று ஒன்றா சொல்லணும். நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அதையே ரிப்பீட்டடாக இங்கே சொல்ல வேண்டிய அந்த அவசியம் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இல்லை. எந்த விஷயத்துக்காக வேண்டி நான் இங்கே ஆஜராயிருக்கேனோ இன்ஷா அல்லாஹ் அதை கொஞ்சம் சுருக்கமாக விளக்கமாக இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிச்சுக்க விரும்புவேன். பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்முடைய வாழ்க்கையின் பொதுவாகவே படைப்பின் நோக்கமாக அல்லாஹ் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் கொடுத்தது அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஒரே காரணம். இந்த தௌஹீத் எப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலங்காலமாக பாதுகாத்து வந்திருக்கான் அப்படின்னா,
அல்லாஹ்வுடைய தௌஹீதை பற்றி பேசக்கூடிய நாம, தௌஹீதை படிக்கக்கூடிய நாம, நம்முடைய கண்களில், நம்முடைய காதுகளில், ஏன் நம்முடைய வார்த்தைகளில் கூட பல முறை கடந்து சென்ற வசனங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான் சூரத்துன் நஹல்ல. அல்லாஹ் சொல்லுவான், லகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலா. அனுப்பப்பட்ட எல்லா சமூகங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னா ரசூலை அனுப்பியிருக்கிறோம். ரசூல் அனுப்பப்படாத, நபி அனுப்பப்படாத சமூகம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய வாக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நபி அனுப்பப்படாத சமூகம்னு பார்த்தா எதுவும் கிடையாது. எல்லா நபியும் எதை கொண்டு அனுப்பப்பட்டாங்க, எந்த விஷயத்தை மக்களுக்கு கட்டளையிட்டாங்க. பொதுவாக பார்க்கணும்னா ஷரியத்துகள் மாறுபட்டு இருக்கும், அதை பற்றி நான் பேச வரல. எந்த ஒரு லைனுக்காக பாடுபட்டாங்கன்னு அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா நபியை பற்றி சொல்லும்போது சொல்லி கொடுப்பான். எல்லா நபியுடைய வாழ்க்கை இலக்காக இருந்தது மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும். அதே வசனத்தை தான் சொல்லி கொடுப்பான், அனிஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற இந்த செய்தியை தான் எல்லா சமூகத்திலையும் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் சொல்லி வந்தாங்க. இதோட நபி செய்திகளை முடிக்கலை. அல்லாஹும் கூட அல்லாஹ்வை வணங்குங்க, அனிஅ்புதுல்லான்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லி முடிக்கலை. அல்லாஹ் பிறகும் சொன்னா வஜ்தனிபு தாகூத், அல்லாஹ்வை வணங்கணும். எப்படி வணங்கணும்? மற்ற தாகூத்துகளை விட்டு நம்ம வெளிவந்து தாகூத்துகளை ஒதுக்கி அதனுடைய வணக்க வழிபாடுகளிலிருந்து முற்றிலுமாக அப்பாற்பட்டவர்களாக அல்லாஹ் ஒருவனை வணங்கணும். புரிஞ்சுக்கிது? அல்லாஹுடைய வணக்கங்களில் தௌஹீத் ரொம்ப முக்கியமானது. இதனால தான் அழைப்பு பண்ணி செய்யக்கூடிய தாயிக்கள், இந்த துஆத் அவங்களுக்கு ஷைக் முஹத்திஸ் நாசிருதீன் அல்பானி அலைஹி ரஹ்மா, நிறைய பேர் கேள்விப்பட்டு அல்பானின்னு சொல்லிட்டு அலைஹி ரஹ்மா, அவங்க சொல்லுவாங்க, அவங்க வசியத்தாக நசீஹத்தாக பல உபதேசங்களாக சொல்லி கொடுத்தாங்க, அத்தௌஹீது அவ்வலன் யா துஆத் அல் இஸ்லாம். இஸ்லாத்தின் தாயிக்களே, நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களில் முதலாவதாக இருக்க வேண்டியது இஸ்லாமாக இருக்கணும், அதிலும் தௌஹீதாக இருக்கணும். தௌஹீதைத்தான் நாம் மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய முதல் கட்ட சட்டமாக நாம் எடுத்துக்கணும். இதைத்தான் நாம் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு அடிப்படையாக சொல்லியும் கொடுக்கணும். இது இமாம் நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மாவுடைய வசியத்தாக எடுத்துக்கலாம். இப்படி பலதரப்பட்ட முக்கியத்துவம் இந்த தௌஹீதுக்காக இருக்குது. அப்படின்னா இந்த தௌஹீத் மூலமாக அடைய பெறுகின்ற சிறப்புகள் அப்படின்னு அதுவும் நமக்கு நிறைய தெரியும். இப்போ தௌஹீதுகளை பற்றி பேசும் பொழுது பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க, எதுக்கு அடிக்கடி இந்த தலைப்பு எடுக்கப்படுது, மற்ற தலைப்புகள் கிடையாதா, மற்ற தலைப்புகளை விட்டுட்டு இந்த தலைப்புக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, ஏன் அந்த அளவு கொடுக்கப்படுது அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வச்சிருக்கான் இஸ்லாமில். இந்த பொதுவாக உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பிரபலமான செய்திகளில் ஒன்று, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அலைஹி ரஹ்மா, அவங்க வாழ்க்கையில் கடைசி நேரங்கள், இந்த சக்கராத்துடைய அந்த நேரங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மயக்கம் வரும், படுத்துருவாங்க. பிறகு கொஞ்ச நேரத்தில் எழுந்துச்சிருப்பாங்க, தலை தெளிவு கொடுப்பான், பிறகு மயங்குவாங்க, பிறகு தெளிவு கொடுப்பான். இந்த மாதிரி ஒரு கடைசி நிலை போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு மயக்கி இருக்கும் பொழுது சொல்கிறாங்க, லா பாய்து நான் சொல்ல மாட்டேன், இல்லை இல்லை பிறகு பிறகுன்னு சொல்லி அவங்களே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பொதுவாக அவங்க வாயில் வர வார்த்தைகள் லா லா இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை பக்கத்தில் இருந்து பார்க்குற மக்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னாச்சு, என்ன நடக்குது இவங்களுக்கு, இல்லை அவங்களே பேசிக்கிறாங்க. பிறகு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் பொழுது இமாமுடைய மகன் அப்துல்லா அவங்க போய் கேட்குறாங்க, தந்தையே இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல, என்ன காரணம்? அதுக்கு அவங்க சொன்னாங்க, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அலைஹி ரஹ்மா, நான் அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது என்னிடம் ஷைத்தான் வந்தான். ஷைத்தான் சொன்னால், அஃப்லஹ்த மின்னி யா அஹ்மத், அஹ்மதே என்னை கொண்டு நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க, அதாவது என்கிட்ட இருந்து எந்த ஒரு வலைகளில் மாட்டாமல் என்னுடைய ஃபித்னாக்கள்லேருந்து பாதுகாக்கப்பட்டவராக வெற்றி அடைஞ்சிட்டீங்க. இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருந்தான் ஷைத்தான். இப்போ அவனுக்கு பதில் கொடுக்கும் விதமாக அஹ்மத் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இல்லை லா லா கிடையாது கிடையாது கிடையாது, நீ என்ன ஏமாற்றிக்கிட்டு இருக்க. அந்த ஷைத்தானுக்கு பதில் கொடுத்தாங்கன்ற மாதிரி அவங்களே சொல்லுவாங்க, என்னுடைய ரூஹ் இன்னும் உடம்புல இருக்குது அப்படின்னா உன்னுடைய வலைகளிலிருந்து நான் இன்னும் பாதுகாக்கப்படலை. என்ன சொல்ல வந்தாங்க? அவங்களே சொல்லி கொடுத்தாங்க, என்னுடைய ரூஹ் இந்த உடம்பை விட்டு போன பிறகு தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும், உன்னுடைய இந்த வலைகளிலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டிருக்கேன்.
அப்போ அவ்வளோ பெரிய இமாம் அஹ்லி சுன்னா, மிகப்பெரிய இல்மின் கடலாக பார்க்கப்படக்கூடிய பெரிய ஆலிம்களை ஒருத்தவங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய உடம்புல ரூஹ் இருக்கிற வரைக்கும் ஷைத்தானிய வஸ்வசாக்கள்ல இருந்து பாதுகாக்கப்பட்டவனா இருக்க முடியாது. அப்போ ஷைத்தான் எதுக்கு நமக்கு வஸ்வசா கொடுக்குறான்? ஏன் நம்மள ஷைத்தான் வழி கெடுக்கணும்? தௌஹீதிய சிந்தனை விட்டு மாற்றணும். தௌஹீதிய சிந்தனை விட்டு மக்களை மாத்துறதுல ஷைத்தான் வெற்றி கண்டுட்டான் அப்படின்னா அவனுக்கு அதுவே போதுமானது அவனுடைய நரகத்திற்கு, அவன் கூட மனிதர்கள் போகிறதுக்கு. பொதுவாக தௌஹீதிய சிந்தனைகள் மாறுது அப்படின்னா ஷிர்க்குடைய வாசல்கள் நிறைய திறக்கப்படும். இது வேறு தலைப்பு நமக்கு. அப்போ இப்படி தௌஹீதிய தலைப்புகள் அடிக்கடி பேசப்படுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு நமக்கு தேவைகள் இருக்குது, நம்ம கண் முன்னாடியே பார்க்கப்படுது. நிறைய மக்கள் நம்மோடு ஒழுங்காக இருந்தாங்க, காலம் மாற மாற மக்கள் பேச்சு கேட்க யார் கேட்கணும்னு தெரியாமல் எல்லாரும் கேட்டு 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 வழி மாறி போய்கிட்டே இருக்காங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த தௌஹீது ரீதியாக நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் நிலையாக இருந்தால் எந்த அளவுக்கு சுகங்களை கொடுக்க இருக்கிறான். அதில் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் உங்கள் சொல்ல விரும்புவேன். அந்த ஒரு ஹதீஸ் சம்பந்தமாகத்தான் என்னுடைய இந்த முழு உரையுமே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த ஒரு ஹதீஸை மட்டும் நம்ம உள்வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நமக்கு இந்த தௌஹீதிய சிந்தனை இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதிகமாகும். இந்த தௌஹீதிய வாழ்க்கையை பேணக்கூடிய ஆர்வங்களும் சும்மா இன்ஷா அல்லாஹ் ரொம்ப அதிகமாகும். எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, தாபியின்களுடைய காலமாக இருக்கும். அதில் ஹுசைன் பின் அப்துல் ரஹ்மான் அலைஹி ரஹ்மா தாபியின்களுடைய ஸ்டூடெண்ட்டாக பார்க்கப்படக்கூடிய ஒருத்தவங்க. இப்போ என்ன அர்த்தம்? தாபியின்ல வருவாங்க. அவங்க ஆசிரியர் யார்? தாபியினா இருப்பாங்க. அதில் சயீத் இப்னு ஜுபைர் அலைஹி ரஹ்மா, அவங்கள பற்றி நிறைய பேர் கேள்வியும் பட்டிருக்கலாம், அட்லீஸ்ட் பெயராச்சும் கேட்டிருக்கலாம். சயீத் இப்னு ஜுபைர் அலைஹி ரஹ்மா அவங்க இருக்காங்க. ஹுசைன் பின் அப்துல் ரஹ்மான் மறுபக்கம் இருக்காங்க. சயீத் பின் ஜுபைர் அலைஹி ரஹ்மா கேட்குறாங்க, நேற்று இரவு நகரக்கூடிய நட்சத்திரத்தை யார் கண்டா? நேற்றிரவு நகரக்கூடிய நட்சத்திரத்தை யார் பார்த்தா? அதுக்கு ஹுசைன் பின் அப்துல் ரஹ்மான் அலைஹி ரஹ்மா சொன்னாங்க, நான் பார்த்தேன் ஆசிரியரே, நான் பார்த்தேன். அதுக்கு அவங்களா விளக்கமும் கொடுக்குறாங்க, நான் அந்த நேரத்தில் தொழுகையில் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? தொழுகை ஜமாத் நடக்கும் பொழுது இந்த நிகழ்வு நடந்திருக்கும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் பார்த்த ஆசிரியரே, அண்ட் அவங்களே சொல்கிறாங்க, கேள்வி கேட்கப்படாமல் அவங்களே முன்கூட்டியே பதில் கொடுக்குறாங்க, நான் அந்த நேரத்தில் தொழுகையில் கலந்துக்கல, தொழுகையில் இல்லை. தொழுகையில் இல்லைன்னா பெரிய பாவங்களாச்சே. அவங்க மத்தியில் தொழுகையில் பார்க்கப்படாத நபர், அவங்க பார்வையில் அவங்க மனசில் இவருக்குள்ள நிஃபாக் இருக்குமோ, ஒரு முஸ்லீம் கிடையாதுன்ற அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல் தான் தொழுகையை விடுறது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் தொழுகையில் இல்லைன்னு சொன்ன பிறகு அவங்களா டீட்டெயில்டாக டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. எனக்கு அப்போ ஒரு ஜந்து கொட்டிடுச்சு, ஜந்துனால கடிக்கப்பட்டுட்டேன், நான் அந்த வலியினால நான் தொழுகையில் கலந்துக்க முடியல. அப்போ வெளியே இருக்கும் பொழுது அந்த நகரக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்தேன். புரியுதா சினாரியோ எப்படின்னு சொல்லிட்டு? அப்போ இந்த விஷயத்தை சொன்ன பிறகு சயீத் இப்னு ஜுபைர் அலைஹி ரஹ்மா சொல்லுவாங்க, அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? அந்த விஷயத்தை வந்து கழிச்சு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன நீங்கள் மருந்து என்ன பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு பாசத்தில் ஆர்வத்தில் கேட்குறாங்க, அன்புல கேட்குறாங்க. அதுக்கு ஹுசைன் பின் அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க, நான் ருக்கியா பண்ணேன். இன்னொரு ஹதீஸில் இன்னொரு தெளிவு கிடைக்கும், நான் ருக்கியா பண்ணுறவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2 விதமான தெளிவுகள் இருக்குது. அப்போ இந்த நான் படிக்கப்படத்தை என்ன சொல்லப்படுது, நான் ருக்கியா பண்ணேன். இதை கேட்ட உடனே சயீத் பின் ஜுபைர் அலைஹி ரஹ்மா அவங்களுக்கு உடனே மறு கேள்வி வருது, எந்த அடிப்படையில் ருக்கியா பண்ணீங்க? ருக்கியா பண்ணீங்கன்னு சொல்கிறீங்களே, இதற்கு என்ன அடிப்படை, உங்கள் என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட? அப்போ அது சொன்னாங்க, நான் என்னுடைய மனோ இச்சையின் பால் நான் பண்ணலை. எனக்கு உங்களை போலவே இருக்கிற இன்னொரு ஆசிரியர் இமாம் ஷாபி அலைஹி ரஹ்மா, அவங்களும் மிகப்பெரிய இமாம்களில் ஒருத்தவங்க, சலஃபு சாலிஹீன்ல பெரிய பெயர் கொண்ட இல்மின் கடலாக திகழப்படக்கூடிய ஒருத்தவங்க இமாம் ஷாபி அலைஹி ரஹ்மா. இமாம் ஷாபி அலைஹி ரஹ்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஹதீஸ் எனக்கு ஆதாரமாக அமைஞ்சிச்சு. அதிலிருந்து நான் இந்த அமலை பண்ணேன், ருக்கியா பண்ணேன். இதுக்கு என்ன ஆதாரம் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி இமாம் கேட்குறாங்க சயீத் அவங்க. அதுக்கு பதில் கொடுக்கப்படுது, இமாம் ஷாபி எங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தாங்க நபியுடைய செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்லியிருப்பாங்க, லா ருக்கியத இல்லா மின் ஹுமத்தின் அவ் ஐன். ருக்கியான்றது கண் திருஷ்டி ஏற்படுதில்ல. இங்கே ஒரு சில மக்கள் இப்படியும் இருக்காங்க, அதுவும் ஆகாதுன்ற மாதிரி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கிற விஷயங்கள் நம்புறதுக்கு நம்முடைய அறிவுகள் அளவுகோல் கிடையாது. நபி சொல்லிட்டாங்க, சஹாபாக்கள் மனசில் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் சமிஅனா வ அதாஅனா. இங்கே சொல்லப்படுது,
நபியுடைய வார்த்தையாக லா ருக்யத இல்லா மின் ஐனின் அவு ஹுமத்தின் நபி சொல்லியிருக்காங்க, ருக்யான்றது கந்திருஷ்டி அதற்கு மருந்தாகவும், அதே போல் இந்த விஷ ஜந்துக்களால் கொட்டப்பட்ட பிறகு எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளாகவும் ருக்யா மிக சிறந்த இடமாக உங்களுக்கு இருக்கும், மிகச்சிறந்த ஒரு மருந்தாக உங்களுக்கு அமையும். இந்த 2 விஷயங்கள்ல நபி சொல்லி கொடுத்தாங்க, கந்திருஷ்டிக்கு மருந்தாக, அதே போல் விஷஜந்துக்களால் கொட்டப்பட்ட பிறகு அதற்கு நிவாரணம் தேடும் வகையில் நீங்கள் ருக்யா பண்ணுறது மிகச்சிறந்த வழியாக அமையும். ருக்யா மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. இது 2 விஷயங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். இதை கேட்ட உடனே சயீத் பின் ஜுபைர் ரஹ்மா அவங்கள பாராட்டுறாங்க. கத் அஹ்சன மன் இன்தஹா இலா மா சமிஅ, கேட்ட பிறகு அமல் செஞ்சிருக்கீங்க, என்ன அர்த்தம்? ஆதாரம் இருந்து அமல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சிறப்புகள். ஆதாரம் அடிப்படையில் அமல் பண்ணவங்க சிறந்தவங்களாக இருக்காங்க, சிறப்பு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி முதல்ல பாராட்ட கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு சொல்கிறாங்க வலாகின், ஆனால் நீங்கள் பண்ணது சரி, அல்ஹம்துலில்லாஹ், அனுமதிக்கப்பட்ட ஒன்று, ஹதீஸ் அடிப்படையில் அமல் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் எனக்கு இப்னு அப்பாஸ்னா யார்? ஒரு சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு, அவங்க தந்தையுமே சஹாபி, நபியுடைய அஹ்லுல் பைத்தில் வரக்கூடிய ரொம்ப சிறப்புகள் மிக்க சஹாபாக்கள் ஒருத்தவங்க அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறாங்க, எனக்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவித்து கொடுத்த செய்தி ஒன்று இருக்குது, அந்த ஹதீஸையும் நீங்கள் கேட்டுட்டு போங்க. இப்படி தான் அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. நட்சத்திரத்தை பார்த்தீங்க நகரக்கூடியன்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே வழி வழியாக வந்து இங்கே சொல்கிறாங்க, நான் ருக்யா பண்ணேன், ஹதீஸ் எனக்கு இப்படி இருக்குது. பிறகு இமாம் சயீத் பின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கும் ஒரு ஹதீஸ் தெரியும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவித்து கொடுத்தாங்க. என்ன ஹதீஸ் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மிஅராஜுடைய பயணத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நபி ஒன்று சொல்லியிருப்பாங்க தனியாக. அந்த ஹதீஸை இங்கே அழகாக வெளிப்படுத்தி காண்பிப்பாங்க. நீங்கள் இதுவும் சொல்லிக்க விரும்புவேன், நபியுடைய மிஅராஜ் சம்பந்தமாக நம்முடைய நம்பிக்கை எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதை மிகைப்படுத்தாமலோ இல்லை தரம் குறைக்காமல் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படி நம்ப நம்முடைய கடமைகளாக இருக்குது, அகீதாவாக இருக்குது. அதே போல் எங்கே மிஅராஜ் சம்பந்தமாக நம்ம நம்பிக்கை இருக்கோ, நபி தன்னுடைய இந்த மனித உடலோடு விண்ணுலக பயணம் பண்ணாங்க, நம்பிக்கை இருக்கணும். அதே போல் ஒரு சில சஃபர் நபி தன்னுடைய கனவு ரீதியாக பண்ணியிருப்பாங்க. நபியுடைய கனவுகள் நமக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவைகள் வஹீனுடைய வகைகளில் ஒன்று. இப்போ கனவு தானே, நம்ம கனவும் நபி கனவும் ஒன்று கிடையாது. நபியுடைய கனவுகள் நம்ம மார்க்க ஆதாரம். குர்ஆன் சுன்னா எப்படி வஹீனுடைய வகைகளாக இருக்கும், அதே போல் நபியுடைய கனவுகளும் வஹீனுடைய வகை தான். நபியுடைய கனவு ரீதியாக சொல்லப்படுற விஷயங்கள் அதுவுமே நமக்கு மார்க்க ஆதாரங்களில் ஒன்றாக இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போது இதையும் புரிஞ்சுக்கணும், நபி மிஅராஜில் அல்லாஹ்வை பார்த்தது இல்லை, மிஅராஜில் அல்லாஹ்வை நபி பார்க்கல. இதுதான் மன்ஹஜு சலஃப் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கையாக இருக்குது, குர்ஆன் சுன்னாவுடைய கொள்கையாக இருக்குது. திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு ஒன்று எடுத்துரைக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, நபி ஒரு நாள் காலையில், அது ஒரு பெரிய நீண்ட சம்பவங்களில் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நபி அந்த காலையில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் தஹஜ்ஜுத் தொழுதுகிட்டு இருந்தேன், அப்போ எனக்கு தூக்கம் வந்துச்சு, அதிகமாக தூக்கம் வந்துச்சு தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது. அப்போ என்ன ஆச்சு, நான் என்னோட இறைவனை பார்த்தேன். நபி சொல்லுவாங்க, ஹதீஸ் சஹீஹானது, திர்மிஸில் இருக்குது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபி சொல்லுவாங்க, நான் என்னோட இறைவனை பார்த்தேன், ரஅய்து ரப்பி ஃபீ அஹ்ஸனி சூரா, என்னோட இறைவனை நான் அழகான தோற்றத்தில் பார்த்தேன். இப்போ படிக்கிற நமக்கும் சரி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கணும், எப்படி பார்த்துருப்பாங்க, எப்படி இருந்தால் அல்லாஹ் இதை பற்றி யோசிக்கவோ கேட்கவோ பேசவோ நமக்கு அனுமதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் பற்றி பேசப்படுற விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படி அக்செப்ட் பண்ணிப்போம் இன்ஷா அல்லாஹ். பிறகு அந்த நபி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நான் அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வை பார்த்தேன், அல்லாஹ்வுடைய அழகான வடிவத்தை பார்த்தேன், எங்கே நடக்குது, கனவுல. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்கிட்ட கேட்டான், யா முஹம்மதே, நபி சொன்னாங்க, லப்பைக் யா ரப், அல்லாஹ் நான் வந்துட்டேன் இருக்கேன். அப்போ அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு இந்த சமயத்தில் ஃபீம யஹ்தஸிம் மலஉல் அலா, அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மலக்குமார்களை மலஉல் அலான்ற பெயரில் அடையாளப்படுத்துவாங்க. அல் மலஉல் அலா அப்படின்னா அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிற வானவர்கள். எந்த அளவுக்கு, அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்திருக்கக்கூடிய வானவர்கள் அவங்க அடங்குவாங்க. அல்லாஹ் கிட்ட அதிகமாக
போயிட்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடங்குவாங்க. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் அதிகமாக நேரங்கள் அல்ல முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கிற வானவர்களை அல் மல உல் அலா அப்படின்னு சொல்லுவாங்க. வானவர்களே அவங்களுக்கு சிறந்த இடங்கள். அப்போ அல்லாஹ் கேட்குற நபிக்கிட்ட, முஹம்மதே இந்த மல உல் அலா எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நபி சொன்னாங்க, இல்லை தெரியாதியா அல்லாஹ். அல்லாஹ் பிறகும் கேட்டான், எதை பற்றி தெரியுமா? நபி சொன்னாங்க தெரியாது. அல்லாஹ் பிறகும் கேட்டான், தெரியுமா? நபி சொன்னாங்க தெரியாது. பிறகு நபி சொல்கிறாங்க, ஹதீஸ் சஹீஹானது, நபி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கரத்தை என்னுடைய தோல் புஜங்களுக்கு மத்தியில் வச்சான். அல்லாஹ் தன்னுடைய கரத்தை கையை என்னுடைய தோல் புஜங்களுக்கு மத்தியில் வச்சான். நபி பிறகும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இன்னும் நமக்கு அந்த அல்லாஹ்வின் கரத்தின் ஈரப்பதத்தை, அந்த சில்னஸ், அந்த மாய்ஸ்சரை நான் என்னுடைய கழுத்தில் நெஞ்சில் உணர்ந்தேன். சுப்ஹானல்லாஹ். இந்த அளவுக்கு நபி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. இதுவும் சொன்னாங்க, இது வரைக்கும் எனக்கு இது தெரியாமல் இருந்துச்சோ, இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க மலக்குமார்கள், தெரியாமல் இருந்துச்சோ, அல்லாஹ்வுடைய கரம் என் மீது பட்ட பிறகு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதை பற்றி பேசினாங்கன்ற இல்ம் எனக்கு வந்துருச்சு. பிறகு அல்லாஹ் கேட்டால், நபி இப்போ சொல்லுங்க, தெரியுமா வானவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மல உல் அலா இதை பற்றி பேசுகிறாங்க? நபி சொன்னாங்க, தெரியும் அல்லாஹ் இப்போ எனக்கு. இதை பற்றி பேசுகிறாங்க. நபி சொன்னாங்க, ஃபில் கஃபாராத், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. இன்னும் பெரிய ஹதீஸ் அது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்ன உடனே அல்லாஹ் கேட்பா, என்ன விஷயங்களை பற்றி பேசுனாங்க? அதுக்கு 3 விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒன்று, கடினமான நேரங்களில் உது செய்கிறது, கடினமான நேரங்களில் உது செய்கிறது. இந்த குளிர்காலத்தில் இஷாவாக இருக்கட்டும் ஃபஜ்ராக இருக்கட்டும் முழுமையான உது செய்கிறது. இஸ்பாகுல் உது அலல் மக்காரி, வெறுக்கத்தக்க கடினமான நேரங்கள் உது செய்கிறது. வல் முக்து ஃபில் மஸ்ஜித் பஅத ஸலாஹ், தொழுகைக்கு பிறகு பள்ளி வாசல் இருப்பது. நீங்கள் தொழுகிறீங்க, திக்ர் பண்ணுறீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, மறுபக்கம் அது சிறந்தது இன்ஷா அல்லாஹ். நபி சொன்னாங்க, தொழுகைக்கு பிறகு பள்ளி வாசலில் இருப்பது. இந்த விஷயத்தை பற்றி மலக்குமார்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இதே போல் 3 விஷயங்களை பற்றி பேசப்பட்டுச்சு. இன்னொன்று, தொழுகைக்காக வேண்டி எடுத்து வைக்கப்படக்கூடிய அடிகள், ஜமாத் தொழுகைக்காக வேண்டி எடுத்து வைக்கப்படக்கூடிய அடிகள், அந்த நபர்கள். இந்த 3 விஷயங்கள் அந்த ஒரு நபருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கான அமல்களாக, சிறந்த அமல்களாக இருக்குன்ற மாதிரி வானவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு நபி சொல்லுவாங்க, அல்லாஹ்விட்ட நபி சொல்லுவாங்க. அப்போ இதையே இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குளிர்காலங்களாக இருக்குது, இந்த குளிர ஒரு காரணமாக பயன்படுத்தி சில மக்கள் நேரடியாக தைமம் பயிர்வாங்க. உடல் நல்லா ஃபிட்டாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், நேரடியாக தைமம் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. உடல் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னும் பாதிப்புகள் மோசமாக ஆகும் அப்படின்னா தான் நமக்கு தயமம் ஒரு வழியாக இருக்கே தவிர, நல்ல ஆரோக்கியமான ஃபிட்னஸ் இருந்துக்கிட்டு, ஆரோக்கியம் உடல் இருந்துக்கிட்டு தயமம் பண்ணுறது நமக்கு அனுமதி கிடையாது. இது ஒன்று. இன்னொன்று, இதே குளிர் காரணம் காட்டி மக்கள் வீட்டில் தொழுவாங்க, ஜமாத்தை விட்டுருவாங்க. ஜமாத்தை விட்டுறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. இதையும் புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அண்ட் தொழுகை முடிஞ்ச பிறகு நம்முடைய இருப்பை பள்ளி வாசலை எவ்வளவு நேரம் வைக்கிறோமோ நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் ஒரு மிக சிறப்பில் ஒன்று என்னது, அல்லாஹ்வுடைய இடத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, நம்முடைய நிலைகள் உயர்த்தப்படுது இன்ஷா அல்லாஹ். இதை பேரணும் இன்ஷா அல்லாஹ். பிறகு அந்த ஹதீஸில் வருவோம். மறுபடியும் நபி சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு என்னுடைய மெஹராஜ் பற்றி நபி சொல்லுவாங்க, எனக்கு இந்த சமயத்தில் சமூகங்கள் காண்பிக்கப்பட்டுச்சு. உரிதத் அலையல் உமம், எனக்கு சமூகங்கள் காண்பிக்கப்பட்டுச்சு. அதில் வராயித்து நபி, நான் ஒரு நபியை பார்த்தேன், மஅஹு அர்ரஹத், அவங்களோடு ஒரு 9-10 மனிதர்கள் இருந்தாங்க. ஒரு ஐத்து நபி, இன்னொரு நபியை பார்த்தேன், அவங்களோடு அர்ரஜுல் வர்ரஜுலான், அவங்களோடு ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க. இன்னொரு நபியை பார்த்தேன், ஒலைஸ மஅஹு அஹத், அவங்க எந்த நபியுமே கிடையாது. இப்படி நபி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஒரு நபியை பார்த்தேன், கூட 10 பேர் இருந்தாங்க, இன்னொரு நபியை பார்த்தேன், ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க, இன்னொரு நபியை பார்த்தேன், யாரும் கிடையாது. என்ன புரிஞ்சிக்கணும், நபியின் மீது யார் உண்மையான ஈமான் கொண்டிருந்தார்களோ அவங்க மட்டும்தான் நாளைக்கு மறுமையில் நபியோடு இருப்பாங்க. மற்றபடி நபியை ஃபாலோ பண்ணுறன்ற பெயரில், நானும் முஸ்லீமாக இருக்கேன்ற பெயரில் மற்ற அமல்கள் செய்கிறவங்களுக்கு அந்த சிறப்புகள் கிடைக்குமா? கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. புரிஞ்சிக்கணும். நபி சொன்னாங்க, நாளை மறுமையில் நான் நபியை பார்த்து அவங்களோடு இத்தனை பேர் இந்த நிகழ்வுகள் இருக்குது, பிறகு நான் திரும்புகிறேன், ஒரு பெரிய கருப்பு கலரில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் மாதிரி எனக்கு தெரியுது, ஒரு பெரிய கருப்பு கலர் கூட்டம் மாதிரி தெரியுது, நான் பார்க்குறேன். நபி சொல்கிறாங்க, நான் நினச்சேன் அது என்னுடைய சமூகம் தான். ஏன்னா இப்போ நபியோடு கம்மியாக மக்கள் இருக்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் காண்பிக்கப்பட்டது. நபி சந்தோஷத்தை சொல்கிறாங்க, நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் அந்த சமூகம் அந்த கூட்டம் என்னுடைய உம்மத்தாக இருக்கும்னு நினச்சேன். எனக்கு அப்போ சொல்லப்பட்டுச்சு, நபியே இது
மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய சமூகமும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமின் மீது ஈமான் கொண்ட நபர்கள், இன்னைக்கு நாம் யூதர்கள்னு சொல்கிறோம்ல, யூதர்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து எல்லா யூதர்களுமே மோசமானவங்க கிடையாது. எங்கிருந்து நிலைகள் மாறுது அப்படின்னா, யூதர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், எல்லா யூதர்களும் எல்லா கிறிஸ்தவர்களும் மோசமானவங்க கிடையாது. எல்லோருமே கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின்னு வரமாட்டாங்க. ஒரு சில யூதர்கள், ஒரு சில கிறிஸ்தவர்கள் சிராத்தல்லதீன் அன்அம்த அலைஹிம்ல வருவாங்க. இது இப்னு அப்பாஸ் தஃப்சீரில் பார்க்க முடியும் ரலியல்லாஹு அன்ஹுமா. என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த வேதத்தை அவங்களுக்கு வழங்கியிருந்தானோ அந்த வேதத்தின் மீது உண்மையான ஈமான் கொண்ட யூதர்கள், அந்த தௌராத்தின் மீது உண்மையான ஈமான் கொண்ட இஸ்ரவேலர்கள், அந்த இன்ஜீலின் மீது உண்மையான ஈமான் கொண்ட அன்சாரிகள், அந்த ஹவாரியின்கள், அந்த ஈசா கிறிஸ்தவர்கள், இவங்க அந்த அந்த நபியோடு இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நல்ல இடத்துல இருப்பாங்க. இங்கே புரியுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, அவங்களோட பெரிய கூட்டம் இருக்கு. பிறகு நபிக்கு அதை விட இன்னும் பெரிய கூட்டம் காண்பிக்கப்படுது. இதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க நபியே, இதுதான் உங்களுடைய உம்மத். அப்போ இதுலேருந்து புரிஞ்சிக்க முடியும், ஒட்டுமொத்த சமூகங்களில் அதிகமான மக்களாக நபியுடன் இருப்பது நம்முடைய சமூகம் மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹ். புரியுதா? நாளை மறுமையில் ஒவ்வொரு நபியோடு அவங்கள பின்பற்றிய மக்கள் இருக்கும் பொழுது அதிகமான மக்கள் தொகை கொண்ட நபியாக இருப்பது யார்? நம்முடைய நபியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு உள்ளங்கள் கொஞ்சம் விசாலமாக கொஞ்சம் சந்தோஷம் அடையும். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய நபிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அப்படிப்பட்ட உம்மத்து இன்னைக்கு நானும் நீங்களும் இருந்துக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். ஹைர், இதை புரிஞ்சுக்கிட்ட நாம பிறகு அடுத்த கட்டத்துக்கு நகருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த சமயத்தில் நபி சொல்கிறாங்க, எப்போ இந்த பெரிய சமூகம் நபிக்கு இருக்குது, அங்கே நபியே முன் சொல்லி கொடுக்குறாங்க, நான் அதில் 70,000 நான் 70,000 மக்களை பார்த்தேன். எத்தனை பேர்? 70,000 மக்கள் நான் பார்த்தேன். அவங்க எப்படிப்பட்ட சிறப்பு உள்ள மக்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கேள்வி கணக்கும் கிடையாது, அவங்களுக்கு நரக வேதனையும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். புரியுதா? அவங்களுக்கு கேள்வி கணக்கும் கிடையாது, நரக வேதனையும் கிடையாது. நரக வேதனை கிடையாது, மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று. அதை விட இன்னும் பெரிய சிறப்பாக இருக்கிறது என்ன? கேள்வி கணக்கும் கிடையாது அவங்களுக்கு. இது இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மத் தன்னுடைய சிறந்த புத்தகமான கிதாபு தௌஹீதில் இது தலைப்பாக வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. கேள்வி கணக்கு இல்லாமல், நரக வேதனை இல்லாமல் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய நபர்கள். அப்போ 70,000 மக்கள் கேள்வி கணக்கே இல்லாமல், நரகத்தின் நுழைவு இல்லாமல் முதல் கட்டமாக சொர்க்கத்துக்கு போவாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ கேள்வி கணக்கு இல்லைன்றது பெரிய சிறப்பு. நபி சொல்லி கொடுப்பாங்க ஒரு இடத்துல, மன் நூகிஷல் ஹிசாப் யஹ்லிக், யார் துருவி கேள்வி கேட்கப்படுவாரோ அவர் நாசமாகி விட்டான். இதே நபி சொல்லி கொடுப்பாங்க, மன் ஹூசிப உஸிப், யாருக்கு கேள்வி கணக்கு இருக்குமோ அவனுக்கு கண்டிப்பாக அதாபு கொடுக்கப்படும். அப்போ நரகத்தில் போகிறது மிகப்பெரிய இழிவு அப்படின்னா, மிகப்பெரிய கைசிடம் அப்படின்னா, கேள்வி கணக்கில் மாட்டிக்கிறது நரகத்துக்கு போகிறதுக்கான வழியை காட்டுது. நம்மளுடைய எண்ணம் என்னவா இருக்கணும்? அந்த கேள்வி கணக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட அப்பாற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாமளும் இருக்கணும். அது ஆசை இருக்குதான் எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் கேட்கும் பொழுது. அப்போ நபி சொன்னாங்க 70,000 மக்கள் போனாங்க. அந்த 70,000 மக்கள் போனாங்கன்னு செய்தி கேட்டு சொல்லிட்டு நபி தன்னுடைய அறைக்கு போயிட்டாங்க. மற்றபடி அதை இன்னும் முழுமையாக முடிக்கலை. நபி போயிட்டாங்க. சஹாபாக்களுக்குள்ள ஆர்வம் அதிகமாகுது, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, யாரா இருக்க முடியும்? அந்த 70,000 மக்கள் யாரா இருக்க முடியும்? அதில் அவங்களுக்குள்ளே சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, இது முழுக்க இஸ்லாமிலேயே பிறந்து இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்தவங்களாம் இருப்பாங்க. என்ன சொல்ல வராங்க? நாம் கூட ஷிர்க்கெல்லாம் பண்ண பிறகு தான் இஸ்லாம் ஏற்றுக்கிட்டோம். நாம் கூட சஹாபாக்குடைய பேச்சுகள் பார்க்கும்போது நாம் கூட ஷிர்க்கெல்லாம் பண்ணி இஸ்லாம் ஏற்றுக்கிட்டோம். இவ்வளோ பேர் சிறப்பு கிடைக்கிது அப்படின்னா, இஸ்லாமிய குடும்பத்திலேயே பிறந்து அதே தௌஹீதிய வாழ்க்கையை முறையாக வாழ்ந்து அதே வாழ்க்கையை மரணம் வரைக்கும் வாழ்ந்து மரணிப்பவங்க சிறப்புகள். அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பிறகு ஒரு சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நபியோடு ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாம் ஏற்றுக்கிட்ட மக்கள் அடங்குவாங்கன்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் போகும். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நபி வெளியே வந்து சொல்லுவாங்க, எந்த மக்கள் அதில் போவாங்க. எத்தனை பேர் போவாங்க? 70,000 பேர்.
அல்ஹம்துலில்லாஹ். இந்த செய்தியை கேட்கும் பொழுது 70,000 பேருன்னு சொன்ன உடனே இன்னொரு சஹாபி யசீத் பின் அல் அஹ்னஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழகாக சொல்லியிருப்பாங்க. நமக்கும் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது கேட்கப்பட்ட கேள்வி சரியான கேள்வி, நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க அந்த கேள்வியை கேட்கலனா கூட அவங்களுக்கான சிறப்புகள் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க கேட்ட கேள்வியினால நமக்கு இன்னும் நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகுது. என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். சொல்லுவாங்க, வல்லாஹி மா உலாயிக ஃபி உம்மத்திக யா ரசூலல்லாஹ், வல்லாஹி மா உலாயிக ஃபி உம்மத்திக யா ரசூலல்லாஹ் இல்லா அத்பாப் அல் அஸ்ஹப் ஃபி திப்பான். அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் சமூகத்தில் 70,000 பேருன்றது ஈக்கள் கூட்டத்தில் அந்த சிகப்பு ஈன்ற மாதிரி அர்த்தமாயிரும். உங்கள் இவ்வளோ பெரிய உம்மத்தில் 70,000 பேருன்றது ஈக்களுடைய கூட்டத்தில் சிகப்பு இருக்கும்ல, ரொம்ப ரேராக பார்க்க முடியும், 1-2 தான் கிடைக்கும். அந்த அவ்வளோ பெரிய ஈக்கள் கூட்டத்தில் அந்த சிகப்பு ஈயை போல உதாரணம் கொண்டிருக்கும் 70,000 பேர்னா. அப்போ இதற்கு பிறகு நபி சொல்லுவாங்க, இங்கே தான் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய தௌஹீதிய கொள்கையை பறைசாற்றி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், மேம்படுத்துகிறோன்ற ஆசை இன்னும் அதிகமாக்குற விஷயம் அடங்கியிருக்கு. சுப்ஹானல்லாஹ். நபி சொல்லுவாங்க, இந்த வார்த்தை கேட்ட பிறகு அல்லாஹ் எனக்கு இந்த 70,000 அதிகப்படுத்தி கொடுத்தான். இந்த 70,000 எண்ணிக்கையை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுத்தான். எப்படி அதிகப்படுத்தி கொடுத்தான்? இதே இந்த ஹதீஸ் நமக்கு அபு உமாமா அல் பாஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க. ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் தஆலா எனக்கு அதிகப்படுத்தி கொடுத்தான். எப்படி? மா குல்லி அல்ஃபின் 70,000. ஒவ்வொரு 1000 நபர்களோடும் 70,000 மக்கள் போவாங்க. முதல்ல சொன்னாங்க 70,000 மக்கள் போவாங்க. பிறகு கேட்கப்படுது, இந்த கூட்டம் ரொம்ப குறைவாச்சு அல்லாஹ்வின் தூதரே உங்கள் உம்மத்தில். கேள்வி சரியானதானே அது? பிறகு நபி பதில் கொடுத்தாங்க, அந்த போகக்கூடிய 70,000 மக்களில் ஒவ்வொரு 1000 பேர் கூடவும் 70,000 மக்கள் போவாங்க. அப்போ எத்தனை பேர் இருக்கும் சொல்ல முடியுமா? ஏதாச்சும் கணக்கு கால்குலேட்டர் ஃபோனில் ஏதாச்சும் ஜி 70,000 இன்ட்டு 70 எத்தனை இருக்கும்? மொபைல் இருக்குல்ல, ஏதாச்சும் ஒருத்தவங்க கால்குலேட்டர் ஜி 49 lakhs. அல்ஹம்துலில்லாஹ். ஜி இப்போ 49 லட் அந்த கணக்கு தப்பா? கணக்கு தப்பா? 14 லட்சமா? 49 லட்சம் வரும் எனக்கு தெரிஞ்சு. 49 லட்சம் 70,000 இன்ட்டு 70னா 49 லட்சம் வரும் இல்லை? மாஷா பரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த சொல்லுவாங்க 49 லட்சம் மக்கள் முதல் கட்டமாக எப்படி என்ன குணம் இருக்கும்? கேள்வி கணக்கும் இல்லை, நரகத்தில் அதாவும் இல்லை. 49 லட்சம் மக்கள் போவாங்க. இப்போ 70,000 பேர் அப்படின்னா நமக்கே அதிருப்தி அடைந்துடும். அதெல்லாம் சஹாபாக்களே போயிடுவாங்க. ஏன்னா அவங்க எண்ணிக்கை எவ்வளவோ இருந்துச்சுல்ல. சில அறிவிப்புகளை படிக்கவும் லட்சத்துக்கும் மேலே சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்போ 70,000 பேர்னா அவங்களே போயிடுவாங்க. அப்போ நமக்கெல்லாம் எங்கே வாய்ப்பு கிடைக்கும்? இந்த எண்ணம் வந்துடும். இப்போ 49 லட்சம் அப்படின்னா நமக்கும் வாய்ப்பு இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். யோசிக்க தோணும் தானே? அப்போ இதோடு நிப்பாட்டுச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சமீபத்தில் ஒரு ஷேக் பின் பாஸ் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? ஷேக் பின் பாஸ் ஒரு தர்ஸ் கேட்கும் பொழுது அவங்க ஒரு தஃப்சீரில் சொல்லியிருப்பாங்க, குன்தும் ஹைர் உம்மான்ற ஒரு வசனம் இருக்குது குர்ஆனில். நீங்கள் தான் மக்கள்லேயே சிறந்த சமூகமாக சிறந்த மக்களாக வெளியேற்றப்பட்டீங்க இருக்கிறீங்க. இந்த வசனத்துடைய தஃப்சீரில் இமாம் இப்னு கதீருடைய தஃப்சீரில் இருக்கிற செய்தியாக ஷேக் பின் பாஸ் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னா, ஒரு அறிவிப்பிற்கு போகக்கூடிய ஒவ்வொரு 1000 நபர்களோடும் 70,000 மக்கள் போவாங்க. இதற்கு பிறகு நபி சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு இந்த எண்ணிக்கையை இன்னும் அதிகமாகி கொடுத்தான். அங்கே சொன்னாங்க, மஅ குல்லி வாஹிதின் 70,000. போகக்கூடிய ஒவ்வொரு தனி நபரோடும் 70,000 மக்கள் போவாங்க. சுப்ஹானல்லாஹ் இல்லை? அப்போ எவ்வளோ வரும்? இப்போ கணக்கு பண்ணது 70,000 இன்ட்டு 70, இதுவே 49 லட்சங்கள். இப்போ இதே 70,000 பேர் போகிறாங்க, அவங்களில் ஒரு நபரோடும் 70,000 பேர். அப்போ என்ன கணக்கு வரும்? 70,000 மல்டிப்ளைட் பை 70,000. இப்போ என்ன வரும் நமக்கு கணக்கு? 49 கோடியா? அல்ஹம்துலில்லாஹ் 490 கோடி. மாஷா அல்லாஹ்.
அப்போ நம்ம அந்த ஜீரோஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது 490 கோடி மக்கள் உம்மத்து முஹம்மதியாவில் நபியின் வார்த்தைக்கு நாங்கள் எதிரில்லாமல் கேள்வி கணக்கு இல்லாமல் நரகத்துடைய நுழைவு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்கன்ற செய்தியை நம்முடைய சலஃபு மார்கரின் மன்னேஜில் வரக்கூடிய தஃப்சீர்களில் பார்க்கும் பொழுது நமக்கு புரியும். சுப்ஹானல்லாஹ். இங்கே யோசிக்கலாம் அந்த கேள்வியை. 70,000 பேரில் நானும் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இல்லைன்றது சமம். 49 லட்சங்களில் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 490 கோடி மக்கள் முதல் கட்டமாக போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்னுடைய பெயர், உங்களுடைய பெயர்கள், என் குடும்ப மக்கள், உங்கள் குடும்ப மக்கள் போக முடியுமா முடியாதா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? போகிறோம் இல்லை, அல்லாஹ்வுடைய கையில் துவாக்கள் கண்டிப்பாக செய்கிற முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் போக வாய்ப்பு இருக்கா இல்லையா? எவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். நபி இவ்வளோ பெரிய அழகான விஷயங்களை சொல்லிட்டு அந்த போகக்கூடிய மக்களின் சிறப்புகளை கொண்டு சொல்லுவாங்க. இந்த குணம் கொண்ட மக்கள் அங்கே போவாங்க. எந்தெந்த குணம் இருக்கோ நபி சொல்லுவாங்க, இந்த 3 தன்மைகள் இருக்காது. இது எல்லாத்தையும் விட கடைசியாக சொல்லப்படக்கூடிய 4வது சொல்லப்படக்கூடிய அந்த தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மக்களுக்கு. அதில் முதல்ல சொல்லுவாங்க லா யஸ்தர்கூன், ருக்கியா செய்யக்கூடிய நபர்களை எதிர்பார்க்க மாட்டார்கள். இதற்கு நிறைய மக்கள் எப்படி தப்பாக மக்கள்கிட்ட வெளிக்காட்டுறாங்க அப்படின்னா ருக்கியா பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரபு மொழியோட நுணுக்கங்களை வச்சு பார்க்கும் பொழுது அந்த இஸ்திஃபால், இப்போ அதை பற்றி பேச வேணாம், இந்த அரபு மொழி கிராமர் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ருக்கியா செய்கிறவர்களை எதிர்பார்க்க மாட்டார்கள். இது ஒரு முஸ்லிமுடைய சிறந்த அமலாக இருக்கும். என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே அந்த அமல் தெரிஞ்சிருக்கும். யாரையும் நான் என்னுடைய குடும்பத்தை விட முடியலையா, இந்த ஊர்லேருந்து அவங்கள கூப்பிடுங்க, அவங்க தான் வந்து ஓதி பார்க்கணும். இல்லைனா இந்த தர்காவில் போய் இவர்கிட்ட போகலாம், இவர் தான் ஓதி பார்க்கணும். இல்லை இந்த ஆலிம் இதில் பெயர் போனவங்க, அவங்க வீட்டுக்கு வந்து ஓதி விட்டுட்டே போகும், நாங்கள் யாரும் ஓத முயற்சிக்க மாட்டோம். இப்படி இருக்கிறது நபி சொன்னாங்க லா யஸ்தர்கூன், ருக்கியா செய்கிறவங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எல்லோருமே அந்த நபர்கள் அவங்களுக்கு அமல் தெரிஞ்சிருக்கும், அவங்களே ருக்கியா பண்ணுவாங்க. ருக்கியா பண்ணக்கூடாதுன்றதுக்கு இதில் ஆதாரம் கிடையாது. ருக்கியாவை முறையாக பண்ணக்கூடிய மக்களாக இருப்பாங்கன்றதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்போ சொன்னாங்க ருக்கியா பண்ணக்கூடிய நபர்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று லா யக்ஸவுன், நெருப்பை கொண்டு சூடிட்டு கொள்ள மாட்டார்கள். இது பொதுவாக சொல்லக்கூடிய தர்ஜுமா. நம்ம விளங்குறதுக்காக சொல்லணும் அப்படின்னா நெருப்பை கொண்டு மருத்துவங்களை நாட மாட்டார்கள். எந்த ஒரு மருத்துவ ரீதியான முறையாக இருக்கட்டும் நெருப்பை கொண்டு எடுத்துக்க மாட்டாங்க. இது எல்லாம் ஹராம் என்ற அடிப்படை கிடையாது, மக்ரூஹுன்னும் கிடையாது. இப்போ நெருப்பை கொண்டு நீங்கள் அமல் பண்ணால் உங்களுக்கு இது கிடைக்காது, நரகம் தான் அப்படின்றது கிடையாது. ருக்கியா பண்ணுறவங்க எதிர்பார்க்கறதுனால உங்களுக்கு இது நரகம் தான் அப்படி கிடையாது, ஹராம் கிடையாது. எல்லாத்துக்கும் அனுமதி கண்டிப்பாக இருக்கு. ஏன் நபி சொன்னாங்க, உங்களில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தெரியும், வார்த்தை அவங்க சொல்லுவாங்க, உங்களில் யார் முத்தகியாக இருக்கிறார்கள் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்க கிட்ட இருந்து ஓதி பார்த்துக்கோங்க. இதே சஹாபாக வகையில் பார்க்க முடிகிற விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் ஏன் சொல்லப்படுது? இப்போ ரொம்ப சிறந்தவங்க, கேள்வி கணக்கும் இல்லை, நரகத்தின் நுழைவும் கிடையாது, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மிகச்சிறந்த முதல் கட்டமாக நபியோடு நபிக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களுடைய தன்மைகளாக நபி சொன்னாங்க, நெருப்பை கொண்டு அவங்க சூடு போட்டுக்க மாட்டாங்க, நெருப்பை கொண்ட நிவாரணங்கள் அந்த மருத்துவங்கள் தேடிக்க மாட்டாங்க. இது அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது போர் காலமாக இருக்கும், கை கால்கள் துண்டிக்கப்படும், நிறைய ஒரு கம்பி நல்லா பழுக்கு காய்ச்சிருவாங்க, அந்த சூட்டோடு எடுத்து வைப்பாங்க, ரத்தம் போய்கிட்டே இருக்கு, இப்படியே போனால் உயிர் போயிடும், அதை காப்பாற்றிக்கிறதுக்கு அவ்வளவு கம்பியோடைய கலர் மாறிடும்ல, நெருப்பு அதிகமாச்சுன்னா அந்த ஆரஞ்சிஷாக ஆயிடும், அதை எடுத்து அப்படியே உடம்புல காட்டுவாங்க, வைப்பாங்க, அது அப்படியே பொசுங்கிடணும் இடம் சொல்லிட்டு. ஏன் பொசுங்கிற ரத்தம் வெளியே வராது, உயிர் தப்பிச்சுக்கும். ஆனால் என்ன ஆகும், வெட்டப்படும் பொழுது ஏற்பட்ட வலியை விட அந்த சூடு எடுத்துக்கொள்ளும் பொழுது வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். இவ்வளவு மோசமான இடத்துல போய் தேடினாலும் தப்பு தான், சிறந்தது இல்லை தான். இப்போ நம்ம சமகாலத்தில் பார்க்கும் பொழுது நெருப்பை கொண்டு எப்படியெல்லாம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, சின்ன முள்ளு குத்தி இருக்கும், ஏதாச்சும் காய் காலில் போய் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், வீட்டு பெரியவங்க 2 கல்லுப்பு வைப்பாங்க, நெருப்பை காட்டிக்கிட்டு இருப்பாங்க, அந்த கல்லுப்பு உள்ளே போகும், அங்கேருந்து பிறகு முள் வெளியே வரக்கூடிய காட்சிகள் பார்க்கலாம். நமக்கு ஆலிம்கள் சொல்லி கொடுப்பாங்க, இந்த நெருப்பை கொண்டு தேடக்கூடிய மருத்துவ முறைகள் அவங்களுடைய பண்புகளாக இருக்கக்கூடாது. 2வது 3வது சொல்லி கொடுத்தாங்க லா யத்தயரூன், பறவைகளை கொண்டு சகுனங்கள் பார்க்க மாட்டார்கள்.
அப்போ இந்த 3 தன்மைகள் அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. அண்ட் கடைசியாக சொன்னாங்க அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்களுடைய இறைவன் மீது நம்பிக்கை அதிகமாக கொண்டிருப்பார்கள். அப்போ இந்த விஷயங்களில் பண்ணாமல் அல்லாஹ்வின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. இந்த வார்த்தையை கொண்டு இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ஃபத்வா கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு உடம்பு முடியல, ஜுரம் வந்துருச்சு, உடனே டாக்டர்கிட்ட போகிறது இல்லை மருந்து, அந்த தற்சமயத்துக்கான மருந்துகளை எடுத்துக்காம நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்னா அதுவும் அவருக்கு அனுமதிக்கப்பட்டதுன்ற மாதிரி ஃபத்வாக்கள் கொடுப்பாங்க. இது கருத்து வேறுபாடுள்ள விஷயங்கள். இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? அவங்க சொல்லுவாங்க, இந்த பேசிக்கான ஜுரங்கள் இருக்குது அப்படின்னா இதுக்காக வேண்டி மருத்துவம் நாடாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையாக நான் இருப்பேன், மாத்திரை எடுத்துக்க மாட்டேன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கும் அனுமதி இருக்குதுன்ற மாதிரி ஃபத்வா இருக்குது நமக்கு. ஹைர், இப்போ இந்த விஷயங்களை சொல்லிட்டு இங்கே முடிப்பாங்க நபி. இந்த தன்மைகள் கொண்ட அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக அவங்க இருப்பாங்க. இந்த குணங்கள் ரொம்ப பெருசு இல்லை. ருக்கையா பண்ணுறவங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க, நெருப்பை கொண்டு சூடு போட்டுக்க மாட்டாங்க, அண்ட் பறவை சகுனங்கள் பார்க்க மாட்டாங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. இப்போ இந்த குணங்களை கொண்ட மக்கள் நபி சொன்னாங்க இவங்களுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பான இடம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே புரிஞ்சிக்க முடியும், இந்த தௌஹீதிய வாழ்க்கைக்கு எந்த ஒரு ஷிர்க் பித்அத்துகள் தௌஹீத கலங்கம் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் விட்டுட்டு முழுக்க முழுக்க அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு இவ்வளோ பெரிய சிறப்புகள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸை இங்கே முடிப்பாங்க. ஒரு சஹாபி எழுந்திரிச்சு கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ லீ அன் யஜஅலனி மின்கும், எனக்காக அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க, அந்த போகக்கூடிய முதல் தர மக்கள் அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தராக இருக்கணும். நபி சொல்லுவாங்க அன்த மின்ஹும். இந்த இடத்துலையும் நிறைய மக்கள் நம்முடைய நபியின் மீது நேசம் இருக்குன்ற அடிப்படையில் நபியை அளவு கடந்து கொண்டு போயிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு சஹாபின்னு கேட்குறாங்க, நபியே நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க, நான் ஒருத்தராக இருக்கும். நபி அதே இடத்துல சொன்னாங்க நீங்கள் ஒருத்தராக இருக்கீங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க, நபிக்கு அந்த சொர்க்கம் நரகம் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. யாருக்கு வேணுமோ நபி கொடுக்கலாம், யாருக்கு வேணுமோ கொடுக்காம இருக்கலாம். ஆதாரம் ரொம்ப தெளிவாக இருக்குன்ற மாதிரி நிறைய மக்கள் எனக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வீடியோக்களையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் யூடியூப்களில் பார்க்கும் பொழுது புரிஞ்சுக்கணும். இந்த ஹதீஸை வெவ்வேறு புத்தகங்கள் அணுகும் பொழுது தெரிய வரும், இந்த சம்பவம் நடந்திருக்கும். அந்த சஹாபி கேட்டிருப்பாங்க துவா செய்யுங்க நபியே, நபி அங்கிருந்து போயிருப்பாங்க, அந்த அமர்வுகள் களையப்பட்டிருக்கும். அந்த சில நேரம் 1 நாள் 2 நாள் ஆகிருக்கும். பிறகு அந்த சஹாபி நபியை பார்த்து கேட்பாங்க, நபியே என்ன ரிசல்ட்? அதுக்கு நபி சொல்லுவாங்க அன்த மின்ஹும், அல்லாஹ் தஆலா என் துவாவை அங்கீகரிச்சிட்டான், நீங்களும் அதில் ஒருத்தராக இருக்கீங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே இன்னொரு சஹாபி நினைப்பாங்க, நபி அப்போ எனக்கும் துவா செய்யுங்க. அப்போ நபி சொன்னாங்க சபக பிஹா உக்காஷா, உங்களை உக்காஷா பின் மிஹ்சன் முந்தி கொண்டார். அப்போ அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வுடைய நபி கிட்ட நபியே அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்கன்னு சொல்லி கேட்டவங்க யார்? உக்காஷா பின் மிஹ்சன் ரதியல்லாஹு அன்ஹு. உக்காஷா ரதியல்லாஹு அன்ஹு இவ்வளோ பெரிய ஹதீஸில் இவங்க அவங்களுடைய ஸ்மார்ட்னஸை காமிச்சிருப்பாங்க. இந்த நேரத்தில் நபி கிட்ட கேட்டால் நபி சரின்னு சொல்ல கண்டிப்பாக ஆயிரும். அல்லாஹ் கிட்ட கண்டிப்பாக நபி கேட்பாங்க, நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடச்சிரும். இந்த நேரத்தை பயன்படுத்தி நபி கிட்ட கேட்டாங்க, நபியை துவா செய்யுங்க. அப்போ இவ்வளவு சிறப்புகள் அந்த உக்காஷா ரதியல்லாஹு அவங்களுக்கு இருக்குது. இதனாலேயே இந்த ஹதீஸுக்கு அப்படியே பெயர் சூட்டப்பட்டுச்சு ஹதீஸு உக்காஷா, உக்காஷாவுடைய ஹதீஸ் ரதியல்லாஹு அன்ஹு. ஆக இந்த ஹதீஸ் ஏன் நாம் இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும், நிறைய சோதனைகள் இருக்கும், நிறைய இன்னல்கள் இருக்கும், விதவிதமாக இருக்கும். எனக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு எனக்கு இருக்காது, நல்ல விதவிதமாக தான் சோதிப்பான். நம்முடைய தௌஹீதிய கொள்கையை சரி பார்க்குறதுக்கு, இந்த தௌஹீதிய வாழ்க்கையை தௌஹீதிய சிந்தை தௌஹீதிய இந்த சூழலை விடாமல் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் தௌஹீதிய கொள்கையை விட்டுட்டு இவங்க கிட்ட போயிடுறேன், இவங்க கிட்ட போய் இந்த தடவை போகிறேன், இவங்க போய் கேட்குறேன், இந்த எந்த ஒரு சிந்தனையும் மாற்றிக்காம முழுக்க முழுக்க தௌஹீதிய கொள்கையில் நிலை பெற்று வாழ்ந்து மரணிக்கிறோம் அப்படின்னா நமக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கொடுக்க போகிற சிறப்புகளும் சின்னது இல்லை, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய சிறப்புகள் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆக என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் நானும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும்
என்னுடைய குடும்பத்து மக்கள் அவங்களும் சரி, உங்கள் குடும்ப மக்கள் அவங்களும் சரி, நாம் இந்த தௌஹீதிய சிந்தனையை விட்டு வெளியே போகக்கூடாது. தௌஹீதிய வாழ்க்கை முறையை விட்டு வெளியே போகிறத பற்றி யோசிக்கவும் கூடாது. ஏன்னா அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டான், கஷ்டங்கள் கண்டிப்பாக கொடுப்பான். கஷ்டங்களும் நம்ம சோதிக்க, நம்மளை பிக் பண்ண சூஸ் பண்ண விரும்புகிறான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்ஹம்துலில்லாஹ். நாம் நம்முடைய நிலைப்பாடு அல்லாஹ்வுக்கு உறுதியாக காண்பிக்கணும். அல்லாஹ் நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னோடியாக வச்சு காமிச்சிருக்கான். நம்ம நபி நமக்கு இருக்காங்க, சஹாபாக்கள், தாபியன்கள், சலஃப்மார்கள் எல்லாம் இருக்காங்க அலைஹிமுஸ்ஸலாம் ரலியல்லாஹு அஜ்மஈன் அலைஹிம் ரஹ்மா. இப்போ இவங்க எல்லாருடைய வாழ்க்கை நமக்கு முன்னே இருக்க, நாம் இவங்க வாழ்க்கையிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் நிறைய இருக்குது. அதில் முதல் கட்ட அடிப்படை ரொம்ப முக்கியமான படிப்பினையாக இருக்கிறது, எந்த நிலையாக இருந்தாலும் சரி தௌஹீத் சிந்தனை விட்டு வெளியே போயிடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் நமக்கு எப்பப்பெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகுறோமோ, இந்த ஈமானா கொஞ்சம் டவுன் ஆகும் பொழுது, இல்லை ஏதாச்சும் கஷ்டங்கள் வரும் பொழுது, தௌஹீத் சார்ந்த விஷயங்களுக்கு முரணா போகலான்ற ஐடியாக்கள் மக்கள் நமக்கு கொடுக்கும் பொழுது, இந்த ஹதீஸை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கங்க இன்ஷா அல்லாஹ். இவ்வளோ பெரிய சிறப்புகள் அந்த முவஹீதுகளுக்கு, தௌஹீதிய வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக கொடுக்க இருக்கா இன்ஷா அல்லாஹ். இந்த சிறப்புகள் மிக்க ஹதீஸுகளை நம்ம நினைவு பண்ணி இன்ஷா அல்லாஹ் நமக்கு இந்த சிறப்புகள் பெறதுக்கான வாய்ப்புகள் பெற்றுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஸ்டோரிக்கு வருவோம், அந்த சம்பவத்துக்கு வருவோம். அங்கே சொன்னாங்க சயீத் பின் ஜுபைர் இந்த மாதிரி எங்கி ஹதீஸ் இப்படி இருக்குது. இதன் மூலமாக என்ன சொல்ல வரல, நீங்கள் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல வரல. ஹுசைன் பின் அப்துல் ரஹ்மான் ருக்கையா பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. இவங்க சொல்லி கொடுத்த எங்கிட்ட ஹதீஸ் இப்படியும் இருக்குது. சிறப்பு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது இது நமக்கு சிறந்தது. பொதுவாக தொழுகையில் கம்பேர் பண்ணுறோம்ல, கைகளை தொப்புலான கட்டணுமா நெஞ்சு மீது கட்டணுமா, ரெண்டுத்துக்கும் அனுமதிகள் ஃபிக்கு சார்ந்த விஷயங்கள் பத்துவாக்கள் இருந்தாலுமே சிறந்த அமல் எது, நம்ம நெஞ்சின் அருகாமையில் கட்டுறது. அதே போல் தொழுகையில் கையை உயர்த்துறது முதல் தக்பீர்லையா இல்லை ருக்கு சுஜூதுலையுமா, இதுலேயும் நமக்கு சிறந்தது ருக்கு சுஜூதுகளில் கைகளை உயர்த்தின பிறகு ருக்கு பண்ணுறது, கையை உயர்த்தின சஜ்தா பண்ணுறது. அதே போல் தஷஹுதுல கைகளை அப்படியே வைக்கிறோமா, ஒரு வாட்டி தூக்கி இறக்கிறோமா, இந்த விஷயங்கள் எல்லாமுமே சரியா தப்பான்ற கருத்தில் கிடையாது. சிறந்ததா சிறப்பு இல்லாததா இந்த அடிப்படையில் இருக்குது. அதே அடிப்படையில் தான் ருக்கையா பண்ணுறது எதிர்பார்க்கிறது நாமளே பண்ணுறது ரெண்டுமே நல்ல அமல். ஷரீஅத்துடைய கட்டமைப்புக்குள்ளே இருந்தால் ருக்கையாக்கள் ரொம்ப சிறந்தது, கண்டிப்பாக இருக்க வேண்டியது. இதில் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது மிகச்சிறந்தது எது, நமக்கான ருக்கையாவை நாம் பண்ணிக்கணும். ஏன் குடும்ப மக்கள் உடம்பு சரியில்லையா, நான் அவங்களுக்கு ருக்கையா பண்ணி விடுவேன். இதுக்காக யாரையோ கூப்பிட்டு உட்காரு, இது சிறப்புகள் அழகும் இன்ஷா அல்லாஹ். தப்பான கருத்து யாரும் இங்கேருந்து வெளியெடுத்து போகக்கூடாது இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுக்கணும், ரெண்டில் எதுவுமே தப்பு கிடையாது. சொல்லப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது, தௌஹீத் ரீதியான வாழ்க்கையில் சிறந்த முறையில் வாழ்க்கையை கடந்து போகணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த அமர்வுகளை எந்த அளவுக்கு பயன் தரக்கூடிய அமர்வுகளாக மாற்றினானோ, எந்த விஷயங்களை சொன்ன எனக்கும் கேட்க உங்களுக்கும் வாய்ப்பளித்தானோ, சொன்னதை விட எனக்கும் கேட்டதை விட உங்களுக்கும் அதிகமாக அமல் பண்ணக்கூடிய வாக்கியத்தை வழங்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதுவரை நம்மை நம் குடும்ப மக்களை வாழச் செய்வானோ, உண்மையான முஸ்லிமாக, உண்மையான முவஹிதாக, தௌஹீதிய சிறந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களாக வாழ்க்கையை கடக்க செய்வானாக. அல்லாஹ் எப்பொழுது நம்மை அழைத்து கொள்வானோ ஈமானிய சிறந்த நிலையில், முவஹீதுடைய சிறந்த நிலையில் அல்லாஹ் நம்மை அழைத்து கொள்வானாக. இதை விட சிறந்த அமர்வுகளில், சிறந்த ஒன்று கூடல்களில், சிறந்த மக்களோடு அல்லாஹ் நம்மை ஒன்று திரட்டுவானாக. அல்லாஹும்ம ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.